ஹலோ மக்களே! நீங்க கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல கூட்டுறவு வங்கியில 5 சவரன்குள்ள நகைய அடமானம் வச்சுட்டு, நம்ம நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? ஆகாதான்ட்டு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்கன்னா, அப்ப உங்களுக்கான செம்ம ஹேப்பியான நியூஸ் வந்திருக்கு. தேர்தல் நேரத்துல மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் இலவசம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள், இப்ப அடுத்த மெகா அதிரடிய கையில எடுத்திருக்காரு. அதுதான் நகைக்கடன் தள்ளுபடி. யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அமைச்சர் சொன்ன அந்த சூப்பரான தகவல் என்ன? எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்கலாம். கடந்த 2021ஆம் வருஷம் கூட்டுறவு வங்கியில் 5 சவரன் அதாவது 40 கிராம் வரைக்கும் அடமானம் வைக்கப்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ஒரு பெரிய அறிவிப்பு வந்துச்சு. இந்த திட்டத்தால் சுமார் 11,70,000 பேருக்கு கிட்டத்தட்ட 4,904 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டு தள்ளுபடி சான்றிதழ்களும் கொடுத்தாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா, திட்டத்தால் நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு புகார்கள் வந்ததால் முந்தைய திமுக அரசு திட்டத்தை பார்த்தீங்கன்னா பாதியிலே அப்படியே நிறுத்திட்டாங்க. இதனால உண்மையாகவே தகுதி இருந்த பல ஏழை எளிய குடும்பங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காமலே போயிருச்சு. நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. இப்ப நிலைமை மாறி இருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான நம் தற்போதைய தாவேக அரசு இந்த கூட்டுறவுத்துறையை முழுமையா சீரமைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது விஷயமா கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, முந்தைய ஆட்சி காலத்துல பல்வேறு காரணங்களால பாதியிலே நிறுத்தப்பட்ட அந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி திட்டமும் அப்புறம் பல பழைய நலத்திட்டங்களும் தற்போதைய அரசு பார்த்தீங்கன்னா மீண்டும் மறுபரிசீலனை செய்ய போகிறாங்களாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தமிழக அரசுடைய டார்கெட் என்னென்னா, வெற்றிகரமான தமிழகம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களாம். அதனால் ரொம்ப வெளிப்படையாக ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க போகிறாங்களாம். முந்தைய ஆட்சியில் தொழில்நுட்ப கோளாறுகளால் முடக்கப்பட்ட இந்த திட்டங்களை நாங்கள் அப்படியே குப்பையில் போடாமல் அதில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண போகிறோம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக எந்தெந்த ஏழை குடும்பங்களுக்கு இந்த பலன் போய் சேரல, என்ன நடைமுறை சிக்கல் இருந்துச்சு எல்லாமே முழுமையாக ஆராய்ஞ்சு இந்த விவகாரத்தை நேரடியாக முதலமைச்சர் விஜயோடைய கவனத்துக்கு கொண்டு போக போகிறாங்களாம். சீக்கிரமாகவே தகுதியான எல்லா ஏழை மக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி சலுகை பார்த்தீங்கன்னா கிடைக்கும்ன்ட்டு அமைச்சர் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருக்காரு. ஸோ மக்களை இப்போ இந்த பொருளாதார சுமையால் தவிச்சிட்டு இருக்க லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கத்தோட இந்த முடிவு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். டிஎம்கே பீரியடில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிச்சப்போ உங்கள் கடனும் தள்ளுபடி ஆச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா? முதலமைச்சர் விஜயோட இந்த மறுபரிசீலனை நடவடிக்கை உண்மையாலே பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு பயன் தரமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.